அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். தமிழ்நாடு இன்றைக்கு தொட்டிருக்கிற வளர்ச்சியினுடைய உச்சத்தை தடுத்து நிறுத்துவதற்கு காவி கும்பல் இன்றைக்கு ஒன்றிய அரசு என்கிற பெயரில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய இயக்கத்தின் பெயரில் இங்கே இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிற தகுதியற்ற தலைவர்கள் பேசுகிற வார்த்தையாக இருக்கட்டும், அல்லது அந்த தகுதியற்ற நபர்கள் விடுக்கிற கேள்விகளாக இருக்கட்டும், அர்த்தமற்றவைகளாக இருந்தாலும் கூட மக்களுக்கு சில உண்மைகளை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். தொடர்ச்சியாக பாஜகவினுடைய தலைவராக நான் ஏன் அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன் தகுதியில்லாத தலைவர் என்று சொன்னால், தனக்கு எந்த தரவும் தெரியாது, வாட்ஸ்அப்பில் வருகிற RSS வாந்தி எடுப்பதை கொண்டு வந்து அதுதான் உண்மை என்று தொடர்ச்சியாக வாந்தி எடுத்துக்கொண்டு அந்த வாந்தியையும் 1 மணி நேரம் ஊடகங்களை வைத்து ஒளிபரப்பிக் கொண்டு அதன் மூலம் நாங்கள் எடுப்பதுதான் சட்டம், நாங்கள் நடப்பதுதான் ஆட்சி என்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கிற பாஜகவை அம்பலப்படுத்த வேண்டும், அதனுடைய தலைவரை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. நான் முதலில் ஒன்றை சொல்லிவிடுகிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய பாஜகவின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் தொடர்ச்சியாக ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் பெயரை குறிப்பிட்டு அவர் பள்ளி நடத்துகிறார், இவர் பள்ளி நடத்துகிறார், அல்லது திமுகவின் தலைவர்கள் பள்ளி நடத்துகிறார்கள், இந்த நாட்டில் இப்போது இருக்கிற பிரச்சனை யார் பள்ளி நடத்துகிறார்கள் என்பதா, அல்லது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய சர்வ சிக்ஷா அபியான் என்கிற திட்டத்தினால் கொடுக்க வேண்டிய சமகிரக சிக்ஷா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அந்த திட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட வேண்டிய நிதியை தருவதா என்பதுதான் இங்கே பிரச்சனை, அல்லது யார் பள்ளி நடத்துகிறார்கள் என்பது இங்கே பிரச்சனை அல்ல. நமக்கு உள்ள கேள்வி, கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் மத்திய அரசு ஒன்றிய அரசு தர மறுக்கிறது? இன்றைக்கு மாநிலத்தில் கட்சி நடத்தி கொண்டு ஒரு கவுன்சிலர் ஆவதற்கு கூட வக்கற்ற அண்ணாமலை ஏன் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிநிதியாக இருந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை அவரால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி. என்னுடைய கையில இருக்கிற ஆவணம், இந்த ஆவணம் தான் சமகிரக சிக்ஷா அபியான் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் போடப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய ஆவணம். இந்த ஆவணத்தில் 19/1/2024 மத்திய அரசினுடைய செயலர் பிஸ்வாஸ் ஷா என்பவர் கையெழுத்திடுகிறார். அந்த அடிப்படையில் இந்த 61 பக்க MOUல 9வது பக்கத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்ட வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு இந்த திட்டத்திற்கு செய்ய வேண்டியவைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பினான்சியல் சாங்ஷன் ஃபார் தமிழ்நாடுங்கிற அந்த காலம்ல மாநிலத்திற்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி என்ன, அந்த நிதியை ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சியில் அவர்களுக்கு கைக்கூலியாக இருந்த அதிமுகவிற்கு கொடுத்து வந்தவர்கள். நாம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு பிறகு அந்த திட்டத்திற்கான நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து நிறுத்துகிறார்கள். இந்த ஆண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய குவார்டர்லி என்று சொல்லக்கூடிய காலாண்டு நிதியான 2145 கோடி ரூபாயை கேட்டால் மத்திய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார், நீங்கள் மும்மொழி கொள்கையையும் புதிய பாடத்திட்டத்தையும், அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 ஏத்துக்கிட்டாதான் நாங்க நிதி தருவோம்னு சொல்றார். அப்படிப்பட்ட எந்த கண்டிஷனும் இந்த 61 பக்க ஆவணத்தில் இல்லை. அண்ணாமலைக்கு கேள்வி கேட்கிற எந்த தகுதியும் இல்லை. ஏன் தகுதி இல்லைன்னா, எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் அவர் பேசுகிறார். நான் ஒரு செய்தி சொல்றேன், எந்த பத்திரிகையும் படிக்கிறது இல்லை. டெல்லிக்கு முதலமைச்சர் போனார் சார், அங்க தமிழ் வழியில் நடத்தக்கூடிய பிள்ளைகளுக்கும் பள்ளிகளுக்கும் புத்தகங்கள் தேவைன்னு கேட்டாங்க. கேட்ட உடனேயே முதலமைச்சர் அவருடைய சார்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை அனுப்பி டெல்லிக்கு அனுப்பி முதலமைச்சரை சந்திச்சு அங்க தேவையான விடயங்களை செஞ்சு கொடுத்து பள்ளிக்கு தேவையான புத்தகங்களை கொடுத்தார். 1. 2வது, மும்பை மகாராஷ்டிராவுக்கு போனார். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தமிழ் படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி இல்லைன்னு முதலமைச்சர் சொன்னாங்க. சொன்ன உடனேயே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அங்க அனுப்பி கூட செயலாளர் போய் தமிழ் படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். உங்களுக்கு இன்னும் லேட்டஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போது எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் தோற்று போயிருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய நடிகை ரோஜா இருக்காங்க இல்லையா, திரைப்பட நடிகை ரோஜா, அவங்க போன ஆண்டு கல்வி அமைச்சர் அந்த அமைச்சரா இருந்தாங்க, அந்த ஏதோ ஒரு துறையினுடைய அமைச்சர். அப்ப சென்னைக்கு ஒரு பேட்டிக்குள்ள சொன்னாங்க, எங்களுக்கு தமிழ் புத்தகம் கிடைக்கல எங்க மாநிலத்தில் அப்படின்னு.
முதலமைச்சர் 24 மணி நேரத்தில் அவர்களுக்கு தேவையான தமிழ் பாட புத்தகங்களை அனுப்பினார். இப்படி எங்களுக்கு எந்த மாநிலம் கோரிக்கை வைக்கிறதோ, எந்த மாநிலங்களெல்லாம் தமிழ் பள்ளி இருக்கிறதோ அங்கேயெல்லாம் சிறமேற்கொண்டு செய்கிறார். அதை விட இன்னொரு செய்தி சொல்றேன். உலக பல்கலைக்கழகங்களில் சார் இவ்வளவு பேர் 10 வருஷம் அதிமுக இருந்துச்சு சார். உலக பல்கலைக்கழகங்கள் அப்போதும் இருந்தது, அப்போதும் கோரிக்கை வந்தது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஏதாவது பண்ணாங்களா? ஆனால் தமிழ் வளர்ச்சிக்காக, தமிழ் இனத்தினுடைய பெருமையை, மாண்பை நிரூபிப்பதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற திராவிட பெருஞ்சமூகத்தினுடைய தலைவர் பல கோடிகளை கொண்டு போய் உலக பல்கலைக்கழகங்களுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, திமுகவின் சார்பாக நான் உட்கார்ந்து இருக்கிற அண்ணா அறிவாலயம் இருக்கிறதே, இந்த அண்ணா அறிவாலயத்தின் நிதியிலிருந்து தமிழ் வளர்ச்சிக்கு நிதி கொடுத்த இயக்கம் சார் எங்க இயக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.